இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், கர்த்தத்துவம் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது. அந்த ராஜ்யமானது நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அது அழியாததாக இருக்கிறது. கர்த்தத்துவம் என்ன? வாட் இஸ் த மீனிங்? லார்ட்ஷிப் அப்படின்னு என்ன அர்த்தங்க? ராஜாவாக இருந்து அதிகாரத்தில் ஆதிக்கம் செய்வது. எல்லா பவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்குதான். சின்ன சின்ன ரவுடிங்க எல்லாம் இருப்பானுங்க, ஒரு பெரிய தாதா ரவுடி இருப்பான் பாருங்க, எல்லா ரவுடியும் அவனுக்கு கீழே கண்ட்ரோல் ஆவானுங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் ராஜாக்களும் அரசாங்கங்களும் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கர்த்தத்துவத்துக்குள்ளே, அந்த லார்ட்ஷிப்குள்ள வந்து கையை கட்டிட்டு முட்டி போடுவாங்க. ஐயா என்ன செய்யணும் ஐயா, சொல்லுங்க ஐயா. அப்படிப்பட்ட கர்த்தத்துவம் உடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் உங்களை வச்சிருக்கிறாரு. இயேசுவை போல நீங்க முதிர்ச்சி அடைஞ்சீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு கீழே அப்படி வரும். யோசேப்புக்குள்ள அந்த தரிசனம் இருந்துச்சு, உலக தரிசனம். உலகமே அவன் காலில் கீழே வந்து நின்றுச்சு. இதுதான் குமாரத்துவம். குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் இந்த உலகம் உங்களை அடிப்பணி, உலகத்தை நீங்கள் ஆதிக்கம் செய்வீர்கள்.